வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒரு நடிகனை உதாரணமாகவும், உண்மையாகவும், முன்னோடியாகவும் கருதி கொண்டே ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அந்த கூட்டமானது இன்னும் அந்த திரையரங்கை விட்டு வெளியேறவில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் ஒரு போராளியை உதாரணமாகவும், உண்மையாகவும், முன்னோடியாகவும் கருதி கொண்டே இருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டமானது அந்த போராளியின் தத்துவத்தையும், அந்த போராளி தத்துவத்திற்காக தேர்வு செய்த அந்த போராட்ட களத்தையும் விட்டு இன்னும் வெளியேறவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது ஒரு நடிகனை தலைவனாவே, ஒரு போராளியாவே நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்க 3 மணி நேரம் படம் பார்த்தீங்கல்ல, அந்த படம் ஓடுச்சுல்ல, அந்த தியேட்டர விட்டு இன்னும் வெளிவரலங்கிறது தான் உண்மை. அது ஒரு திரை போதை அவ்வளோதான். அதான் இன்னொரு குரூப். அந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு போராளி, அதாவது ஒரு போராளி எதுக்காக போராடினாரு, அவரோட தத்துவம் என்ன, அவரோட கோட்பாடு என்ன, அவரோட கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு, அந்த போராட்ட காலத்துலேருந்து இன்னொரு குரூப் வெளியேறல. புரியுதுங்களா? ஒரு போராளி பின்னாடி நிற்கிறான் அப்படின்னா, அந்த போராட்ட காலத்துலேருந்து அந்த தொண்டை இன்னும் வெளியே வரலங்கிறது உண்மை. ஒரு நடிகன் முன்னாடி ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா, அந்த நடிகர் ஓடின படம் ஓடிச்சுங்களா, அந்த தேட்டரை விட்டு அவன் இன்னும் வெளியே வரல. அதுதான் உண்மை. சரிங்களா? அதாவது ஒரு கொள்கை இல்லாத ஒரு தலைவன் எப்படி மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் கொடுப்பான் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க. இது பேராபத்து இல்லையா? உங்களுக்கு பின்னாடி வர ஒரு ஜென்ரேஷன் எப்படி பொழைக்கும்? யார் கொள்கையும் கோட்பாடு பின்னாடி நிற்கிறாங்க, அவங்க சொல்கிற அரசியல் என்ன, அவங்க சொல்கிற கருத்து என்ன உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள கொள்கை ரீதியாவோ, இல்லை ஒரு பேச்சு ரீதியாவோ, இல்லை அரசியல் ரீதியாவோ எதிர்த்துருங்க. ஒரு குடிமகனாக இருந்து நீங்கள் எதிர்க்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவையில்லாத வீண் வம்புகளை நீங்கள் இழுத்துட்ருக்கிறீங்க தொண்டர்கள். தேவையில்லாத அசிங்கமாக பேசுகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து, உங்கள் லைஃபுக்கே ஆபத்து. சரிங்களா? கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு தலைவன் தேர்வு செய்யுங்க. அதாவது நான் திரும்ப ஒன்று சொல்லுவேன், கோட்டையை பிடிக்கிறவன் சண்டையை பிடிக்கட்டும். கொடி பிடிக்கிற நீங்கள் ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க? கேவலம்.